சில நேரங்கள் நம்ம சுற்றி இருக்கிற அக்கள் இல்லாட்டி நமக்கு நம்மளை தெரிஞ்சவங்க நினைப்பினும் இவங்களுக்கு என்ன பெரிய வேலை கிடைக்க போகுது, நான் முழுக்க சுமந்தானே இருக்கிறாண்டு. ஆனால் உண்மை என்னென்னா நாங்கள் நம்மளோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறோம்ன்றது யாருக்குமே தெரியாது. 24 மணி நேரத்தில் நான் என்னத்தை கிளிக்க போகிறேன்றது தான் பார்க்க போகிறீங்க. பட்டு நான் அங்கே இங்கேன்னு முடிச்சு கேமராலாம் அங்கெல்லாம் செட் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிளம்பே எலும்புக்கே ஒரு நல்ல எனர்ஜியோட தான் எழும்புறது எனக்கு பிடிக்கும். வடிவா மேக்கப் எல்லாம் போட்டு ஹேரெல்லாம் செட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பாஸ் சொல்லிட்டு வெளியில் வடிக்கிற நேரமே இந்த நாள் வடிவாக ஸ்டார்ட் ஆயிடும். நான் மேக்கப் பண்ணி சொன்னது லிப்ஸ்டிக் மட்டும்தான். மேக்கப் போட இயலாது, பிகாஸ் இந்த வெக்கைக்கு போட்டோமே எல்லாம் அணிஞ்சிடும். இன்றைக்கி எனக்கு ரெட் கிராஸில் டியூட்டி இருக்குது. வெளியில் போகிற டைம் ஸ்கின் கேர் கட்டாயமாக செய்வேன். அது சன்ஸ்க்ரீன் உடம்பு கடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு தான் ஷூஸையும் போட்டுட்டு அப்படியே பைக் எடுத்து வெளிக்கிட்டாச்சு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல வர மணி நிறைவு வேறு இதுலேயும் கிடைக்காதுன்றது நான் முழுமையாக நம்புறேன். ஸோ எல்லா வேலையும் பார்த்து முடிக்கவே 12:30 ஆகிட்டு. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு 1 போல் ஒரு மீட்டிங் ஒன்று இருந்துச்சு, கிளப் மீட்டிங் ஒன்று. அதுக்கு என் ஃப்ரெண்டோட போயிட்டு அவையும் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டை நான் போயிட்டேன். செம்ம டயர்ட், பிகாஸ் நான் வந்து லேட்டாக தான் நித்திர கொண்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சு நித்திர கொண்டு லேட் ஆகிட்டு திருப்பி கிளப் மீட்டிங்கில் எனக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது, அடுத்து என்ன செய்யணும், எனக்கு இப்போ நான் என்ன ப்ராஜெக்ட் எடுத்து நடத்த போகிறேன்றதான் ஃபுல்லாக கழிச்சினாங்க. ஏன்னா நியூட்ரிஷன் எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா சாப்பிட லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் எப்போயும் சாப்பிடும்போது ஒரு ஃப்ரெஷ் சலாட் என்ன பக்கத்தில் இருக்கணும். சாப்பிடும்போது சலாட்ற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கட்டுறாதீங்க. சலாட் என்ன விருப்பத்துக்கு தான் நான் செஞ்சேன். எனக்கு எது டேஸ்ட்னு தோணுச்சோ அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் ஃபாலோ பண்ணி செஞ்சேன். நான் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க என்ன சாப்பிடவே விடாது. அதுக்கு சாப்பாடு வைக்காமல் நான் சாப்பிட இயலாது, பிகாஸ் அது என்ன சாப்பிடுச்சிருங்க. அதனால் அதுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நான் உண்மையாக எப்பயும் சாப்பிட்றேன். எனக்கு டைம் இல்லாட்டி என் தங்கச்சியை வைக்க சொல்லிடுவேன். என்னால் 7 மணி அளவு இந்த ப்ரோட்டீன் இன்டேக்கை கூட தான் முயற்சி செஞ்சு கொடுக்குறேன். அதனால் மீன் கூட சாப்பிடுவேன். நான் இப்போ லேட்டானாலும் பரவாயில்ல, எனக்கு ஆன்லைனில் மீட்டிங் ஒன்று இருந்ததால் அதுக்கு இந்த பேன்ஸை மட்டும் மாற்றிட்டு மேலே டாப்போடு இருந்து தான் நான் மீட்டிங்கே அட்டன் பண்ணேன். ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதை நேரில் போய் தான் நான் செய்யணும். ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ண வேண்டியது. கேன்வா எடுத்து எல்லாத்தையும் கடைசி நேரிலிருந்து எல்லாத்தையும் டிசைன் எல்லாம் பண்ணி முடிச்சு கொண்டு வந்தேன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் டூன் ஸ்கோல்டும் செஞ்சுட்டு என் சப்ளிமெண்ட்ஸையும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இருந்து எனக்கு PDF ஃபைலில் இன்னொரு முறை டபுள் செக் பண்ணிட்டு நான் வெளிக்கிட்டேன். இதில் என்ன அறியணும் பிடிச்ச வேலைண்டா திருப்பி அகெயின் நான் மேக்கப் பண்ணணும். பிகாஸ் இன்னொரு தடவை ஒழுங்காக க்ளீனாக போனால் தான் அது ஒரு நல்ல மதிப்பை தரும். ஒரு இடத்த போகும்போது கேவலமாக போகிறது சரியில்லை. இந்த பொட்டு கலெக்ஷன் இருக்கே, அது சொல்ல முடியாத கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து எதடா போடுறேன்னு கடைசியில் ஒரு பிங்க் கலர் பொட்டை எடுத்து போட்டு வெளிக்கிட்டாச்சு. அதுவும் காணாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னொரு பொட்டையும் எடுத்து மேலே போட்டுட்டு எஸ் இது நல்லா இருக்குன்னுட்டு 2 பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். 2மே ஒன்று தான். அதையும் எடுத்து அடிச்சுட்டு வெளிக்கிட்டாச்சு. மதியத்தில் வர அந்த லைட்டில் ஒரு வீடியோ எடுக்கலாட்டி எனக்கு பத்தாது. ஸோ அதுலேயும் ஒரு வீடியோ எடுத்துட்டு மோட்டோ பைக் எடுத்துட்டு வெளிக்கிட்டேன். பிள்ளைகள் தயவு செஞ்சு ஒத்த கையால் மோட்டோ பைக் மட்டும் விடாதீங்க. நான் ஏதோ சாகசங்காட்டி மோட்டோ பைக் ஓட்டினேன். ஒர்க் மீட்டிங்கு போய் அங்கே மசாலா டீ, அதாவது டர்மரிக் டீ எல்லாம் குடிச்சிட்டு லுண்டியெல்லாம் சாப்பிட்டு வடம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டா மழை பெய்ய தொடங்கிட்டு என்ன மழையோ தெரியல. பகலெல்லாம் வேர்த்து சாவடிச்சுட்டு இப்போ மட்டும் தேவையில்லாத நேரம்லாம் பெஞ்சு நம்மளை சாவடிக்கும். அப்படியே என் ஹஸ்பண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை பாருங்க. அவருக்கு தெரியாது நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அவர் கண்ணாடியை பார்த்து அவர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு இருந்தேன். நான் ஜிம்முக்கு அப்படியே என் சப்ளிமெண்ட்ஸை எடுத்து வெளிக்கிட்டேன். சத்தியமாக ஜிம்முக்குள்ளே வீடியோ எடுக்கிற ஆள் நான் இல்லை. ஏதோ 2-3 என்னால் முடிஞ்ச கிளிப்ஸை காட்டினேன். நான் இந்த ஜிம்மில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்ச விஷயங்கள். எஸ் அப்படியே வீட்டை வந்து சேர்றதுக்கு ஒரு 9:15 ஆயிடுச்சு. வீட்டை போனால் எனக்கு வந்து இந்த கிளப் மேகசினையும் பார்த்து எடுத்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி நிறைவோட சாப்பிட்டுட்டு கொஞ்சம்